வணக்கம், என் பேர் ஆர் சிவாஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வருது அல்கலைன்னா என்ன, ரியல் அல்கலைன்னா என்ன, நார்மல் அல்கலைன். மார்க்கெட்டில் வந்து எல்லோரும் ஃபில்டர்ஸ் போட்டு அல்கலைன்னு ஒன்று சொல்கிறாங்க. இதுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அயன் எக்ஸ்சேஞ்சோட 0B ஹைட்ரோ லைஃப் ப்ராடக்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் அல்கலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு ஹெல்த் ஓரியன்டாக நம்ம திங்க் பண்ணுறதுனால நம்ம அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். எல்லோரும் அல்கலைன் என்ன ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, ஹைட்ரஜன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக இப்போ நம்ம எல்லா வாட்டர் பியூரிஃபையர்ஸ்லையும் அல்கலைன், இது வந்து அல்கலைன் வாட்டர் பியூரிஃபையர்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேயும் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த அல்கலைனுக்கும் ஒரிஜினலாக ஒரு அல்கலைன்னா என்ன அப்படின்றதுக்கும் ரியாலிட்டி நம்ம என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தான் நம்ம அயனைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலிமா ஹைட்ரோ லைஃப் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக மார்க்கெட்டில் வந்து நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு, ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ ஒரு இந்தியன் பேஸ்டு டெக்னாலஜியில் ஸோ அயனைசேஷன் ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணி டைரக்ட் ஹோம் சர்வீஸ் கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனி எதுனா நம்ம 0B ஹைட்ரோ லைஃப் மட்டும்தான். ஸோ மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் லைக் கெங்கன், கேஒய்கே, ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் பண்ணுறாங்க, டைரக்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் கிடையாது. நம்ம அயன் எக்ஸ்சேஞ்ச் 0Bயோட ஹைட்ரோ லைஃப்க்கு வந்து டைரக்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது, டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நோ நீட் டு வரி. ஸோ இந்த வந்து அயனைசேஷன் டெக்னாலஜி எதனா ரிப்பேர் ஆனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ ஒரு இடத்துல வந்து மிஷினை எடுத்துமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ வாங்க நம்ம ப்ராடக்ட் உள்ள போகலாம். ஸோ 0B ஹைட்ரோ லைஃப் அப்படின்ற டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா அல்கலைன் வித் ஹைட்ரஜன் வாட்டர் கிராஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட மிஷின். ஸோ இது ஒரு அயன் எக்ஸ்சேஞ்சோட ப்ராடக்ட் வந்து. இது அல்கலைன்னா என்ன ஜென்ரலாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் கேட்கும்போது அல்கலைன்னா pH வந்து இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் அல்கலைன் அப்படின்றாங்க. ஸோ நிறைய பேர் மார்க்கெட்டில் வந்து ஃபில்டர்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா செராமிக்ஸ் பால்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. மல்டிபிள் கலர்ஸில் வந்து ஃபில்டர்ஸில் பால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பால்ஸ் போட்டு ஃபில்டர் வழியாக தண்ணி பாஸ் ஆகும்போது pH இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் அல்கலைன் வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அதுக்கு பேர் வந்து ரியல் அல்கலைன் கிடையாது. ஆக்சுவலாக அயனைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலயமா வெளியே வர வாட்டருக்கு பேர் தான் நம்ம அல்கலைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதுதான் ரியலாகவே உங்கள் வாட்டரில் இருக்கிற pHஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த டெக்னாலஜியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கும்போது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு காமனான விஷயம். ஒரு 2 ஆனோடு, ஒரு 2 கேத்தோடு. இந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம். ஸோ அது வழியாக எதை வேணாலும் நம்ம பாஸ் ஆன் பண்ணலாம். அது எந்த டைப் ஆஃப் லிக்விட் ஆன் பாஸ் ஆன் பண்ணாலும் அதை நம்ம அயனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அயனைசேஷன் நம்ம இப்போ இந்த டெக்னாலஜி வாட்டரில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டரில் லான்ச் பண்ணால் ஸோ அந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு சேஃபஸ்ட் வாட்டராக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் கரோஷன் மெட்டீரியல். ஸோ டைட்டானியம் பிளேட் வந்து இந்த டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. வித் ஹை எனர்ஜி அதில் பாஸ் ஆகும்போது ஸோ அது எதுவும் ஈஸியாக பாஸ் ஆகணுன்றதுக்காக நம்ம பிளாட்டினம் சொல்லிட்டு இதில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 11 பிளேட்ஸ் வித் டைட்டானியம் பிளேட் வித் பிளாட்டினம் கோட்டிங் இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஆனோட் கேத்தோடுன்னு சொல்லிட்டு 2 எண்டு இருக்கும் நம்மளுக்கு. இந்த 2 எண்டு இந்த பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 பிளேட்ஸ் மாதிரி ஒரு அணிக்கும் ஷேப்பில் இந்த மெத்தடில் இந்த டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் மில்லி வோல்ட் ஆஃப் கரண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. ப்ரொசீட் பண்ணும்போது அது வழியாக வாட்டர் பாஸ் ஆகும்போது நம்ம H2O வாட்டரோட கெமிஸ்ட்ரி மாலிகுல் அந்த H2O வந்து உள்ளே பாஸ் ஆகும்போது என்னாகுன்னா உங்களுக்கு OH - H+ அப்படின்ற ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குற டெக்னாலஜிக்கு பேர் தான் நம்ம அல்கலைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் ரியல் அல்கலைன். ஸோ மார்க்கெட்டில் அன்அவேர்னஸாக இருக்குது. செராமிக்ஸ் பால்ஸ், மினரல் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அல்கலைன் ஃபில்டர்னாங்க. அது ரியாலிட்டி கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த டெக்னாலஜி நீங்கள் எங்கே போட்டு நெட்டில் கூகுள் சர்ச் இதில் ஒன்றா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஜென்ரலாக இந்த OH- அப்படின்னா என்ன, H+ அப்படி இந்த பிரிக்கிற டெக்னாலஜியால் என்ன பெனிஃபிட், இந்த அல்கலைனுக்கும் மார்க்கெட்டில் இருக்க அல்கலைனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் OH- அப்படின்றோம். நம்ம பாடிக்கு ஜென்ரலாக தேவையான விஷயம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ORP. ஸோ நெகட்டிவ் ORPனா என்ன மக்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். அப்படின்னா உங்கள் தண்ணி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் பாடியில் அந்த பொட்டென்ஷியல் ஆஃப் ஆக்சிஜனோட அளவு வந்து உங்கள் செல்ஸுக்கு எப்படி ரீச் ஆகுது ஸோ அந்த தண்ணியை எடுத்துக்கும் போது அப்படின்ற ஒரு டெக்னாலஜி தான் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்.
ஸோ இந்த டெக்னாலஜி வழியாக வர வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடிக்கும்போது உங்கள் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து இன்றைக்கி சுற்றுப்புற சூழல்களால் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருது. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி நம்ம ஆன் டைமுக்கு ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை. ரெண்டாவது அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் ப்ராப்பராக இருக்கா, இல்லை அந்த தேவையான மினரல்ஸ் இருக்கா, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கா. எவ்ரிடே உங்கள் ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த ஃபுட்டில் எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கொஷின் மார்க் தான். நிறைய பேர் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 லிட்டர்ஸ் to 5 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கிறாங்களான்னா அதுவும் ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லியும் யாரும் வந்து மார்னிங் வந்து ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு ஜாகிங்கோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ணுறதில்ல. ரெண்டாவது வெளியே போயிட்டு சூரிய வெளிச்சத்தையே நிறைய பேர் பார்க்கறது இல்லை. ஸோ ரீசன் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எல்லோரும் வாக்கிங் போது ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து நம்ம பாடியில் டெய்லி ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு பியூர் ஆக்சிஜன் வந்து கிடைக்கணும். ஸோ அந்த ஆக்சிடேஷன் அப்போ தான் உங்களுக்கு பாடியில் வந்து உங்களுக்கு பியூராக சமமாக நடக்கும். அப்படி ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, சுவாசிக்கும் போது நம்ம இன்னேல் பண்ணும்போது அந்த ஆக்சிஜனோட அளவு வந்து எல்லா செல்ஸ்க்கும் ரீச் ஆகி ஸோ அது பர்ஃபெக்டாக இருந்தால் அதுக்கு பேர் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆக்சிடேஷன். சப்போஸ் அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸில் நம்ம ஏரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரக்ஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி நம்ம அன்ஹெல்தியான ஆக்சைட்ஸ் இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபேசிவ் ஸ்மோக்ஸு, பைக்ஸு, கார்ஸு இதில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு தேவையான அந்த புகைகள் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது வெளியிடுறோம். அது இல்லாமல் நிறைய டஸ்ட்டு, நிறைய மாய்ஸ்டர்ஸ், ஸோ இந்த நிறைய கெமிக்கல்ஸோட ஸ்மெல்ஸ் இதெல்லாமே நம்ம இன்னெயில் பண்ணுறோம் இன்றைக்கி டே பை டே கன்சியூம்ஷனில். ஸோ இன்னெயில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸில் போயிட்டு அது அட்டாச் ஆகி ஸோ நம்ம வந்து அன்சர்டைன் சேஞ்சஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அந்த அன்சர்டைன் சேஞ்சஸ்க்கு பேர் தான் ஆக்சிடேஷன் அப்படின்றோம். இந்த ஆக்சிடேஷனில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த செல்ஸில் டேமேஜ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் வந்து இழந்துடும். ஸோ அதுக்கு பேர் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி டே பை டே நம்ம வந்து ஃப்ரெஷ் ஏர் நம்மளுக்கு கிடைக்காதனால, போதுமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்துக்காதனால, நம்மளுக்கு போதுமான அளவு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ், போதுமான அளவு தண்ணி, போதுமான அளவு கரெக்டான ஃபுட்டு இல்லாமல் நம்ம இன்றைக்கி டே பை டே நம்மளோட ஒர்க் கல்ச்சர் வந்து அந்த மாதிரி மாறிடுச்சு. அதனால் நம்மளால் அதை காப்பாற்ற முடியல. ஸோ அதுக்காக தான் மக்களே அருமையான ப்ராடக்ட் நம்மளுக்கு ஜீரோபி அல்கலைன் ஹைட்ரோலைஃப் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த அயனைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அயனைசேஷன் டெக்னாலஜி மூலயமா உங்களுக்கு வந்து 5 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சானிடைசிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சானிடைசிங் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3.5 pHலேருந்து 4.5 pHல இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் வாட்டர் வந்து பிலோ 7 pH இருக்கும் இது. ஸோ இது நார்மல் ஒரு ஆர்ஓ பியூரிஃபையர். ஸோ உங்களுக்கு அப் டு உங்களுக்கு 7 pH வரைக்கும் இந்த நார்மல் எவ்ரிடே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஆர்ஓ தண்ணி, அதுக்கு பேர் தான் இதில் பியூரிஃபைடு வாட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதை நம்ம வந்து மைல்டு அல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மைல்டு அல்கலைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5 pHலேருந்து 8.5 pHக்குள்ளார வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வாட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் அல்கலைன் வாட்டர் அப்படின்வாங்க. இந்த வாட்டர் வந்து உங்களுக்கு 8.5 pHலேருந்து 9.5 pH வரை இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனலாக H2 வாட்டர், ஹைட்ரஜன் வாட்டர். ஸோ நம்ம வாட்டரில் இருக்க ஹைட்ரஜன் மட்டும் செப்பரேட் பண்ணி கொடுக்கும். ஹைட்ரஜன் கேஸ் மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம இந்த ஜீரோபியோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோபி ஹைட்ரோலைஃப் ப்ராடக்ட்டில் ஸோ நம்ம கொடுக்குறது ஹைட்ரஜன் வித் அல்கலைன் வாட்டர் கொடுக்குறோம். ஸோ மற்ற பிராண்டில் எதுலையுமே ஹைட்ரஜன் வித் அல்கலைன் வாட்டர் பியூரிஃபை வருதுன்னா கிடையாது, எல்லாமே செப்பரேட் தான். ரெண்டாவது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்பில்ட் ஆர்ஓ சிஸ்டம் கொடுக்குறோம். ஸோ அந்த இன்பில்ட் ஆர்ஓ சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ரெக்கவரி ஆர்ஓ சிஸ்டம். வேஸ்டேஜ் நார்மலாக ஒரு ஆர்ஓ பார்த்தீங்கன்னா 3 liters ஆஃப் வாட்டர் இன்லெட் கொடுத்தீங்கன்னா 1 liter தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 liters 80% ஆஃப் வாட்டர் வந்து ரெக்கவரி கிடைக்கும். ஸோ ஹை-எண்ட் ரெக்கவரி வாட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ESS அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்கோம், எலக்ட்ரோலிட்டிக் சானிடைசிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் வந்து 24/7 வந்து ரீகண்டாமினேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க சில்வர் நானோ பார்ட்டிகல் மூலயமா. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜீரோபி மினரல் லாஜிக் கேட்ரேஜ் டெக்னாலஜி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டரில் ஜென்ரலாக என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்குமோ கால்சியம், மெக்னீஷியம், அயான், ஜிங்க், காப்பர் இது எல்லாமே ஜென்ரலாக நமக்கு வாட்டர்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்.
இந்த வாட்டரில் இருக்கிற மினரல்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணுற மாதிரி இல்லை ஜீரோ பி மினரல் லாஜிக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்ம இந்த ஜீரோ பி ஹைட்ரோலைஃப் ப்ராடக்ட்டில் மட்டும்தான் டேரெக்டாக 50 TDSலேருந்து 1500 TDS வரைக்கும் வாட்டர் நீங்கள் டேரெக்ட் இன்புட் கொடுக்கலாம். ஸோ வேறு எந்த பிராண்ட் அயனைசேஷன் பிராண்ட்லேயும் இந்த ப்ராடக்டில் இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ மக்களே மற்ற பிராண்ட் எல்லாமே மினிமம் 200 TDSக்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இல்லாமல் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் டெக்னாலஜி, இது வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணி பேட்டன்ட் டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே. ஸோ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், ஐஐடி கரக்பூர், ஐஐடி பூனே, ஸோ அதுக்கப்புறம் பெங்களூர் அக்வா லேப் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே டெஸ்டிஃபைட் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டில் இது மெடிக்கலி மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சர்டிஃபிகேஷன். இது ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி இதை சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அதனால் ஜீரோ பி ஹைட்ரோலைஃப் ஒரு வரப்பிரசாதம் நம்ம ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லை, இந்திய மக்கள் எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசமான டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயும் ஆர்ஓ பார்க்குறோம். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்ஓ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து 100ல் ஒருத்தர் வீட்டில் இருந்தால் அது அதிகபட்சமாக இருக்கும். இன்றைக்கி 199 வீட்டில் ஆர்ஓ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம குடிக்கிற டே பை டே வாட்டர், கேன் வாட்டர்ஸ், பெட் பாட்டில்ஸ், இது எல்லாமே ஆர்ஓ டெக்னாலஜி பண்ணது தான். ஸோ ஆனால் இன்னையிலேருந்து நீங்கள் வந்து இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இல்லை 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எல்லார் வீட்லேயும் அயனைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, அல்கலைன் வித் ஹைட்ரஜன் வாட்டர் கிராஃப்டர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓல்டன் டேஸ் வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக நாங்கள் டேப்பில் தான் தண்ணியை பிடிச்சி குடித்தோம், குழாவில் அப்படியே வர தண்ணியை குடிப்போம், பம்பு செட்டில் வர தண்ணியை அப்படியே குடிப்போம், கிணத்துல வர தண்ணியை அப்படியே குடிப்போம் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்போல்லாம் எதுக்கு வாட்டர் ஃபில்டர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் யூவி வாட்டர் பியூரிஃபையர் வந்தது, அதுக்கப்புறம் யூஎஃப் வாட்டர் பியூரிஃபையர் வந்தது, அதுக்கப்புறம் நானோ வாட்டர் பியூரிஃபையர் வந்தது, அதுக்கப்புறம் ஆர்ஓ வந்தது, இன்றைக்கி அல்கலைன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. எதனாலனா ஸோ நம்ம வாட்டர் வந்து டே பை டே வி ஆர் கண்டாமினேட்டட் பை அவர் செல்ஃப் ஒன்லி. ஹியூமன்ஸ் எரர்ஸால் தான் இந்த வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபேக்ட்ரிஸ் நம்ம வாழ்கிற இடத்து பக்கத்துலேயே வந்து வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ்லேயே 15 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேக்ட்ரிஸ், கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இதனோட வேஸ்டேஜஸ் எல்லாமே நம்ம கிரவுண்ட் சோர்ஸில் தான் கொடுக்குறோம். ரெண்டாவது நிறைய சீவேஜஸ் வந்து நிறைய இடத்துல ப்ராப்பரான செப்டிக் டேங்க்ஸ் கிடையாது. ஸோ மழை பெஞ்சால் நம்ம ஊர்லலாம் சென்னையில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மழை பெஞ்சால் எல்லா சீவேஜும் உங்களுக்கு வாட்டரில் மிக்சிங் ஆகிடும். ஸோ ஒரு ஹெல்த்தியான வாட்டர் யாருக்குமே இங்கே சென்னையில் கிடைக்கிறதே கிடையாது. ஸோ இது மட்டும்தான் நம்ம இப்படி நினைக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயும் சரி, திருச்சியிலையும் சரி, மதுரையிலையும் சரி, திருநெல்வேலியும் சரி, ஸோ எல்லா இடத்துங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரோட சோர்ஸ் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு. ரீசன் வந்து மக்கள் தொகையோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமானது ஒன்று, அதனால் வர சுற்றுப்புற சூழ்நிலையால் ஏற்படுற அசுத்தத்தினால நம்ம வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டரும் கெட்டு போயிருக்குது. ஸோ ரெண்டாவது மக்கள் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் வாட்டரை யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். முன்னெல்லாம் நம்ம ஏரி, குளம், ஆறு இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். பட் இன்றைக்கி எல்லாருமே வித்தவுட் போர்வெல் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணவே இல்லாமல் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுறதில்ல. ஈவன் கிச்சனில் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பாத் ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே டேமேஜ் பண்ணுறதும் ஸோ நம்ம வாட்டரில் இருக்க ஹார்ட்னஸ் இந்த மாதிரி விஷயங்களால தான். ஸோ இந்த ஹைட்ரோலைஃப் ப்ராடக்ட்டு எதுக்காக நம்ம முதல்ல இந்த அல்கலைன் வாட்டர் குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். நீங்கள் ஏன் நம்ம முதல்ல அல்கலைன் வாட்டர் குடிக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு முதல்ல மனசில் ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம எல்லா தண்ணியும் நான் ஜென்ரலாக முதல்ல குடித்த ரா வாட்டர், மெட்ரோ வாட்டர் அப்படியே சூடு பண்ணி குடித்தோம், ஃபில்டர் பண்ணி குடித்தோம், எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் யூவி ஃபில்டரில் குடித்தோம், ஆர்ஓ ஃபில்டரில் குடித்தோம். ஏன் இப்போ வந்து நம்ம அல்கலைன் வாட்டர் குடிக்கணும் அப்படின்ற கொஷின் உங்கள் மனசில் வரலாம். ஃபஸ்ட், நீங்கள் டெய்லியும் தேவைக்கு ஏற்ற ஃபுட்டு, டைமுக்கு உங்கள் பாடிக்கு தேவையான எசென்சியல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு, ரெண்டாவது வந்து எல்லா விதமான மினரல்ஸ் இருக்கிற தண்ணி. ஸோ நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸு, கொலஸ்ட்ரால்ஸு ப்ளஸ் வந்து கார்போஹைட்ரேட், இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கிற ஃபுட் எல்லோரும் சாப்பிட்றோமானா கிடையாது. ஸோ ரெண்டாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றோன்னா கிடையாது. ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் 3.5 லிட்டர்ஸ்லேருந்து 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ டெய்லி நம்ம எக்ஸசைஸ் மார்னிங் வந்து ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ பண்ணுறோனால அதுவும் கிடையாது. ஸோ டெய்லியும் வாக்கிங்காவது போகிறோமானா அதுவும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளால் நம்ம வந்து லேட் நைட்டில் தூங்குகிறோம், லேட் நைட்டில் ஃபுட் சாப்பிட்றோம், அதே மாதிரி அன்ஈவன் டைம், அதாவது டைமே கிடையாது, நம்ம டைம் அன்பேரலல் டைமில் ஃபுட்டு சாப்பிட்றோம். நிறைய பேர் உடனே சொல்லுவாங்க,
நம்ம வந்து சாப்பிட்றது வந்து பசிச்சாதான் சாப்பிட்ணும், பசிக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கொஷினை வந்து எல்லா மக்களும் உடனே யோசிப்பாங்க. பசிச்சாதான் சாப்பிட்ணும், பசிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதி காலத்துலேருந்து 3 வேளை எதுக்கு சாப்பாடு சாப்பிட்றோம், ஏன் நம்ம வந்து எப்படி 3 வேளை சாப்பிட்ணுன்ற பழக்கத்தை யார் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே தான் ஒரு பிரேக். நம்ம நைட்டு ஃபுட்டு சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே 8 மணி நேரம் கழிச்சு இல்லை ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம மறுநாள் காலையில் எழுந்துக்கிறோம். எழுந்த உடனே அந்த சிஸ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கணுன்னா நம்ம ஃபுட் எடுத்தால் தான் அந்த பிரேக்கை ஃபாஸ்ட் பண்ணுறதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். ஸோ அதையுமே இன்றைக்கி நாட்டில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் டென்ஷன் ப்ரெஷரில் ஸோ டீ காஃபி நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸஸ் இதெல்லாமே அன்ஹெல்தி இன்ஆர்கானிக் ஜூஸஸ் எல்லாமே குடிக்கிறாங்க. கெமிக்கலி ஜூஸஸ் எல்லாமே மிரண்டா, கொக்கோகோலா, பெப்சி, இது மாதிரி நெகட்டிவ் ஓஆர்பி இல்லாத ஜூஸ், பாசிட்டிவ் ஓஆர்பி கண்டென்ட் உள்ள ஜூஸஸ் வந்து குடிக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கிறது இல்லை. ஒரு ஆரஞ்சு ஜூஸோ ஒரு ஆப்பிள் ஜூஸோ ஸோ இந்த மாதிரி வந்து பழங்களுக்கு தேவையான ஜூஸை வந்து யாரும் மார்னிங் வந்தோடனே எடுத்துக்கிறதுக்கும் கிடையாது. ஸோ போதுமான அளவு தண்ணியும் குடிக்கிறது கிடையாது. ஸோ இதனால் நம்ம டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வரதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எக்ஸட்ரா எவ்வளோ ஆக்சைட்ஸ் வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து சுவாசிக்கிறோம் பேசிவ் ஸ்மோக்ஸில். இதனால் நம்ம பாடி செல்ஸில் வந்து வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு அந்த செல்ஸ் எல்லாமே ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி அது ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் வருது. ரெகுலராக வரும்போது டெட் செல்ஸ் ஃபார்மேஷன் நம்ம பாடியில் க்ரியேட் ஆகுது. அந்த டெட் செல்ஸ் தான் இன்றைக்கி மக்களே நம்ம சொல்கிறோம். அந்த டெட் செல்ஸ் அக்குமுலேஷனால் தான் நம்ம எல்லாருக்கும் கேன்சர் வருது. ஒரு காலத்தில் வந்து கேன்சர்னால் 100 பேரில் ஒருத்தருக்கு தான் வரும், அதுவும் ரேர் கேசஸ் தான். இன்றைக்கி நம்ம 100ல் 10 பேருக்காவது மினிமம் கேன்சர் செல்ஸ் வந்து டேமேஜ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுது பாடியில். அதனால் ஹெல்த்தியான ஒரு வாட்டர் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அல்கலைன் வாட்டர் எடுத்திங்கன்னா ஒரு தண்ணியிலே உங்கள் பாடியை வந்து எனர்ஜெட்டிக்காகவும் சரி ஹெல்த்தியாகவும் சரி வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஜீரோபி ஹைட்ரோலைஃப் ப்ராடக்ட். ஸோ தண்ணியில் எப்படி சார் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஒரு 20 ஆரஞ்சு வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது, டெய்லி 20 ஆப்பிள் சாப்பிட முடியாது, ஒரு முழு பூசணிக்காவை நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு 100 அதாவது நம்ம ஒரு க்ரீன் டீ வந்து ஒரு நாளைக்கு 8 க்ரீன் டீ குடிக்க முடியாது. ஸோ ஏன் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் அந்த நெகட்டிவ் ஓஆர்பின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம யாரும் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அப்போ எடுத்துக்காத போது நம்ம பாடியில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம ஹெல்த்தும் அன்ஹெல்த்தியாக மாறிடுது. ஸோ அதுக்காக தான் இந்த வேர்ல்டுலே ஸ்மாலஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ரஜன், வாட்டரில் தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை தான் நம்ம வேர்ல்டுலே ஸ்மாலஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் செல்ஸ்லேயே பெனட்ரேட் ஆகக்கூடிய அளவுக்கு சின்னதாக நம்ம வாட்டரில் இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜியில் இந்த மேக்ரோ மாலிகுல் கண்டென்ட் வந்து மைக்ரோ மாலிகுலை கன்வெர்ட் பண்ணி உங்கள் பாடியில் இந்த தண்ணியை குடிக்கும்போது இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கிடைக்கும். ஸோ எல்லா செல்ஸுக்கும் போதுமான அளவு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து ரீச் பண்ணும். ஸோ நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரிசர்ச் இது எப்படி நீங்கள் உண்மையை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு டாக்டர் ஓட்டோ வார்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு மெடிக்கல் MBBS ஃபிசிஷியன் ப்ளஸ் இஸ் அ நோபல் ப்ரைஸ் வின்னர். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். this is the based research only we launch this product for the in the market 45 years before itself. ஸோ நம்ம ஊருக்கு தான் மக்களே இந்தியாவில் மட்டும்தான் அல்கலைன் ஹைட்ரஜன் வந்து 3 to 5 இயர்ஸாக தான் இருக்குதுங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு இது 45 இயர்ஸ் ஓல்டன் டெக்னாலஜி. ஸோ நம்ம இந்த தண்ணியை குடிச்சோன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அதுக்காக இந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டாவே ஹெல்த்தியாக இருப்போம், இது தண்ணியை மட்டும் குடித்தா போதும் எந்த நோயும் வராது அப்படின்றது கிடையாது. இந்த தண்ணியை ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இதனாலே மொத்தமாக க்யூர் ஆகிடுன்ற ஒரு மனப்பான்மையை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த தண்ணி குடிக்கும்போது ப்ராப்பர் ஃபுட் டயட் நீங்கள் டைமுக்கு சாப்பிட்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கணும். மெடிசன் எடுக்கும்போது அந்த மெடிசனையும் ஆன் டைமுக்கு எடுத்துக்கணும். ஸோ உங்களோட பேட் ஹேபிட்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை எடுத்துக்கும் போது வித்தின் 6 months உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதுக்கு கேரண்டீடான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ஜீரோபி ஹைட்ரோலைஃப். ஸோ மக்களே இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,29,000 ஒரு வேரியண்ட் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைஃப் UTS அப்படின்ற மாடல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைஃப் அப்படின்ற ப்ராடக்ட் டேபிள் டாப் அப்படின்ற மாடல் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2,99,000 rupees வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு
இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம அடுத்த ஒரு நல்ல ப்ராடக்ட்டில் பார்ப்போம். பாய்.